வணக்கம் என் அருமை நண்பர்களே. அண்ணாவின் பெருந்தொண்டராக விளங்கிய மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காமராஜின் தலைவர், அண்ணா எனது வழிகாட்டி என்று கூறினார். இவர்கள் மட்டுமல்லாது காமராஜரது சீரிய ஆட்சியை இங்கிலாந்து அரசு எலிசபெத், எகிப்து அதிபராக இருந்த நாசர், யுகஸ்லோவேகியா அதிபர் மார்ஷல் பூட்டோ, சோவியத் யூனியனின் பிரதமராக இருந்த புல்கானின், சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் நிக்கிட்டர் குருஷேவ், பாகிஸ்தான் பிரதமர் பூட்டோ போன்ற வெளிநாட்டவர்களெல்லாம் போற்றி புகழ்ந்தனர். இத்தகையோரது பாராட்டுகள் பலவற்றையும் பெற்றிருந்தாலும், கணக்கிலடங்கா சாதனைகள் பலவற்றை செய்திருந்தாலும், காங்கிரஸ் ஆட்சிக்கு பின் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்த திராவிட இயக்க கழகங்களை சார்ந்தோர் செய்ததைப் போன்று தன் ஆட்சியின் சாதனைகளை விளக்கி போதிய விளம்பரம் எதையுமே தலைவர் காமராஜர் செய்யவில்லை. இதனை பற்றி அவருக்கு நெருக்கமான தலைவர்கள் அவரிடம் கூறி குறைபட்டு கொண்டதும் உண்டு. அதற்கு காமராஜர் சொல்வார், எதற்கு விளம்பரம்னு? அணைகள் கட்டியிருக்கோம், விவசாயிங்க அதனால் பயனடைகிறாங்க, பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்கோம் அதனால் நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க, மின்சார உற்பத்தியை பெருக்கியிருக்கோம் அதனால் எல்லா கிராமத்துலேயும் லைட் எரியுது, அதனால் எல்லா கிராமத்துக்கும் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நிறைய செஞ்சுருக்கோம், நிறைய தொழிற்சாலைகளை அமைச்சிருக்கிறோம், அதனால் நிறைய பேர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. இப்படி நம்ம செஞ்சுருக்கிற எல்லாத்தையும் எல்லாரும் பயனடைஞ்சிக்கிட்டு தானே இருக்காங்க, இதுக்கு எதுக்கு தனியாக விளம்பரம் செய்யணும் என்று தன்னிடம் குறைப்பட்டு கொண்டவர்களை மடக்கி வாயடைக்க செய்து விடுவார் பெருந்தலைவர் காமராஜர். அவர் மக்களிடம் என்றுமே நான் இதை செய்தேன் எனக்கு ஓட்டு போடுங்கள், அதை செய்கிறேன் ஓட்டு போடுங்கள் என்று ஒரு நாளும் கேட்டதில்லை. மக்களுக்கான சேவையை செய்பவர்கள் எப்பொழுதுமே தான் செய்ததை சொல்லி காட்ட மாட்டார்கள். வாழ்க காமராஜர்.